நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நீதிமொழிகள், பைபிளில் நீதிமொழிகள் என்ற ஒரு புஸ்தகம் உள்ளது. அதில் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று ஒரு வசனம் உள்ளது. எந்த வீட்டிலும் கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி இருக்கிறாள், ஒரு பெண் இருக்கிறாள். பெண் என்பதை விட மனைவி இருக்கிறாள் என்பது சரியாக பொருந்தும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை 2ஐ தொகுத்து நடந்து முடிந்த சரித்திரத்தை சொல்ல நான் ஆசைப்படுத்துகிறேன். 1001 இரவுகள் என்று ஒரு கதை இருந்தது. நிறைய பேருக்கு தெரியும், இப்போதுள்ளவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதனுடைய விளக்கத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மந்திரம் சொல்கிறார், எனக்கு டெய்லி தினமும் ஒரு பெண்டாட்டி வேணும், எனக்கு கதை சொல்ல வேண்டும், கதை சொல்லி முடித்தவுடன் அவளை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே நாட்கள் கடந்தன. மந்திரி டெய்லி ஒரு பெண்ணை அவருக்கு மனைவியாக்கி அவள் கதை சொல்லுவார். கதை சொல்லி முடிந்தவுடன் அவளை கொண்டு போடுவார். அதையே சொல்கிறான், நீ ஒரு பெண்ணை எனக்கு கூட்டி வராவிட்டால் உன்னை நான் கொண்டு விடுவேன் என்று சொல்கிறான் ராஜா. சிறிது நாட்கள் கழித்து பெண்கள் கிடைக்கவில்லை. இதுதான் தெரிந்த விஷயமாச்சு, கொண்டு விடுவார் என்று. மந்திரி புலம்பிக் கொண்டிருக்கும் போது அவளுடைய மகள் வந்தாள். அப்பா, நான் இன்றைக்கு ராஜாவுக்கு கதை சொல்லுகிறேன் என்று போனான். என்னம்மா இப்படி? நான் சொல்லுகிறேன் என்று சொன்னான். ஒரே வேண்டாத மனதோடு கொண்டு போய் விடுகிறாள். இரவு முழுவதும் கதை சொல்லுகிறாள். கதையை பாதி முடித்து விட்டு மீதி பாதை நாளை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிடுகிறாள். அந்த மாதிரியான விறுவிறுப்பான கதை சொல்கிறான். இப்படியே ராஜா அந்த கதையினுடைய ஒவ்வொரு நாளும் இப்படியே 1000 நாட்கள் கடந்து விட்டது. நாளை சொல்கிறேன் என்று. ராஜாவுக்கு அதன் நாளைய விடுகதையுடைய கதையுடைய விடையை தெரிய வேண்டுமே. இவள் தப்பித்துக்கொண்டே வருகிறாள். கடைசியில் இவளும் விடையை சொல்லிவிடுகிறாள். விடையை சொன்னவுடன் நான் ரெடி, கொன்று போடுங்கள் என்று சொன்னபோது ராஜா சொல்லுகிறான், நீ இந்த கதையை சொன்னதில் நான் மனம் தெரிந்து விட்டேன். நான் உன்னை நிரந்தரமாக மனைவியாக்கிக் கொள்கிறேன். இதுதான் 1001 இரவுகள் கதை. அன்று நடந்தது. பைபிள் சரித்திரத்தில் பார்த்தீர்களானால் நாபால் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் தாவீது அரசாண்ட காலத்தில் தாவீதை விட நிறைய சலுகைகள் பெற்றிருந்தான். ஆனால் அதே வேளையில் தாவீது தன் மகனுக்கு பயந்து காடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு வேண்டிய உணவுக்கு வேண்டி நாபாலை சந்திக்கும்படியான அவன் ஆட்களை அனுப்பும்போது அவன் நாபால் சொல்லிவிட்டான், அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டான். வேண்டாத வசனமெல்லாம் பேசிவிட்டான். தாவீதுக்கோ கோபம் வந்தது. இவனை கொண்டு விட வேண்டும் என்று துணிந்து விட்டான். அப்படி துணியும் போது நாபாலுடைய மனைவி அபிகாயில் என்ற பெயர் ஒரு புத்திசாலி. தாவீது கொண்டு போவதற்கு முன்பாகவே தாவீதுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து என்னுடைய கணவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாள். கணவனை காப்பாற்ற புத்தியுள்ள ஸ்திரீயாக மாறினாள். தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டி அவள் 1001 இரவு கதைகள் முடியாமல் இருந்தது. இது கணவனை காப்பாற்ற ஒரு புத்திசாலியான மனைவி எடுத்த முடிவு. இதைத்தான் நான் சொல்கிறேன், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ வீட்டை எடுத்து போடுகிறாள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?